வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு எக்ஸல் வித் ஏஆர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ஜி ஸ்டெப். எக்ஸலில் ஒரு எண்ணை ஒரு கண்டிஷனோட ஒப்பிடணுமா இல்லை கம்பேர் பண்ணணுமா, அந்த கம்பேரிசன் 1 ஆர் 0 அப்படின்ற ரிசல்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக வரணுமா, அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க, இந்த வீடியோவில் ஜி ஸ்டெப் ஃபங்க்ஷன் பற்றிய முழு விளக்கத்தோட சின்டெக்ஸ் பயன்பாடு மற்றும் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து எக்ஸலில் உங்கள் திறமையை மேம்படுத்திக்கோங்க. ஜி ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா என்ன? ஸோ ஜி ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா இது ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் தான். ஜஸ்ட் 0 ஆர் 1 அப்படின்னு கொடுக்கணும். இது ஒரு எண்ணை நம்ம ஒரு நம்பரை கொடுத்த உடனே அது நமக்கு ரிட்டர்ன் வேல்யூ செக் பண்ணிட்டு 1 ஆர் 0 அப்படின்ற கண்டிஷனில் நமக்கு ரிசல்ட்டை திருப்பி கொடுக்கும். நம்பர்ன்றது தான் நம்மளோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது. ஒரு ஸ்டோரில் வந்து ஸ்டாக் எக்ஸாம்பிள் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக் 5000க்கு கீழே போச்சுன்னா எனக்கு 0 கொடு, 5000க்கு மேலே ஸ்டாக் இருந்ததுன்னா எனக்கு 1 கொடு அப்படின்ற ஒரு கண்டிஷன், இஃப் கண்டிஷன் மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை இது மூலயமா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜி ஸ்டெப் அப்படின்னு போட்ட பிறகு நம்பர் வரும், ஸ்டெப் வரும். அதாவது நம்பரில் எனக்கு என்ன நம்பரோட நான் கம்பேரிசன் பண்ணணும். இப்போது என்னோட ஸ்டாக் வந்து 5000 நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ 5000 நான் கொடுத்துட்டு எவ்வளோ லிமிட்டில் இருக்கணுன்றதையும் நான் கொடுத்துடணும். ஸோ அதை போட்ட உடனே டிஃபால்ட்டாக அந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம், டிஃபால்ட்டாக விட்டீங்கனால அது 0 கணக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கு ஏற்ற கண்டிஷனை நம்ம கொடுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இஃப் எரரில் கூட நம்ம கொஞ்சம் அந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன்லாம் போடணும். இங்கே அது மாதிரி எதுவுமே போட வேணாம். நம்மளோட டேட்டாவை மட்டும் கொடுத்தா அது அழகாக நமக்கு ரிசல்ட் பேசிஸில் 1 ஆர் 0ன்னு கொடுத்துரும். ஸோ ரிட்டர்ன் வந்து 1 அப்படின்னா அது நான் கொடுத்த வேல்யூவோட கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். இப்போது ரிட்டர்ன் வந்து 0வாக இருக்குன்னா நான் கொடுத்த வேல்யூவோட லெஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக்கல் கண்டிஷன். ஸோ வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு டேட்டாவை வச்சு நான் இப்போ அனலைஸ் பண்ண போகிறேன். இப்போது இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நல்ல இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. பாஸ் மார்க் வந்து 15 அந்த ஸ்கூலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அலெக்ஸ் வந்து 75, பாப் வந்து 45, சார்லி 60, டேவிட் 30, ஈவ் வந்து 90 அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் இதில் 1 ஆர் 0 கண்டிஷன் வச்சு யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பாஸ் பண்ணலன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஜி ஸ்டெப் கொடுத்த உடனே நம்பர் வந்துடும். ஸோ நான் வந்து 75 கொடுத்துட்டேன். இப்போ என்னோட கண்டிஷன் என்ன? 50. ஸோ பாஸ் மார்க் வந்து 50. ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு செல் நான் கிளிக் பண்ணேன்னா, ஸோ பாஸ்னா 0. ஏன்னா என் கண்டிஷன் வந்து மீட் ஆயிடுச்சு, கிரேட்டர் தேனில் இருக்குது. ஸோ 50 விட கிரேட்டர் தேன் 1 வந்துருச்சு, 50 விட லெஸ் தேன் 0 வந்துருச்சு. ஸோ இங்கே 50 விட கிரேட்டர் தேன்றதால் 1, 50 விட லெஸ் தேன்றதால 0. ஸோ இது மூலயமா இப்போ இஃப்ல பார்த்தீங்கன்னா இஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லாஜிக் அது கிரேட்டர் தேன் அந்த மாதிரிலாம் போனோம்னா இதில் எதுவுமே வேணாம், ஆட்டோமேட்டிக் அதுவே கிரேட்டராக இருந்தால் 1, லெஸ்ஸராக இருந்தால் 0ன்னு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 2, 3 டேட்டா இல்லாமல் உங்ககிட்ட ஒரு 2000, 3000 பார்ட் இருக்குது. நீங்கள் ஒரு மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அந்த மாதிரினா, இல்லை பர்ச்சேஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000, 3000 பார்ட் இருக்கும். ஆனால் எம்ஓக்கு வந்து ஒரு மினிமம் ஆச்சும் ஒரு 200 அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஸ்டாக்கை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இப்போ இதெல்லாம் 200 கீழே இருக்குதுன்னு இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஒரு வேல்யூவை கொடுத்து. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த ஜி ஸ்டெப் யூஸ் ஆகுது. ஸோ இதோட யூஸ்ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் வந்து நான் கொடுத்த வேல்யூவோட மீட் ஆகுதா, அதுக்கப்புறம் டேட்டாவை ரொம்ப ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 0, 1 ரெண்டே வேல்யூ ஆப்ஷன் தான் கிடைக்கும். இது ஒரு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கேல்குலேஷன். ஏன்னா அதில் வந்து நம்ம எல்லாமே நியூமரிக்கல் டேட்டா அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். டிசிஷன் மேக்கிங் ஃபார்முலா வந்து 1 ஆர் 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி இதெல்லாம் நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஓவர் ஸ்டாக் அப்புறம் அண்டர் ஸ்டாக் அப்படின்ற ஒரு டேட்டாவை கொடுக்கறதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேனுஃபேக்சரிங் அந்த ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் ஐ ஆல்ரெடி சேட், அந்த ஸ்டோரில் பர்ச்சேஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு ஈஸியான ஆட்டோமேட்டட் டிசிஷன் மேக்கிங். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேல்யூவோட கம்பேரிசன் பண்ணி நமக்கு ஏற்ற